எல்லாருக்கும் வணக்கம். சிவசங்கர மேனன் அவருடைய புத்தகத்தை தொடர்ந்து ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் சில பக்கங்கள் இருக்குது. அதாவது இந்த புத்தகத்தினுடைய 4வது சாப்டரில் இந்தியாவோட ஈழப்போர் 4ல் இந்தியாவின் பங்களிப்பு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டே வராரு. கடைசி இதில் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக முடிக்கிறப்போ இலங்கை இராணுவத்தோட 21 படையணிகளில் 14 படையணி தமிழர் பிரதேசங்களில் தான் இருக்குது, நிலை கொண்டிருக்கு. இது ஒரு ஒரு லெஜிட்டிமேட் கவர்மெண்ட் செய்கிற வேலையாக இல்லை. ஒரு ஆக்குபைடு கண்ட்ரியில் ஒரு ஆக்குபைடு ஆர்மி இருக்கிற இராணுவம் இருக்கிற நிலைமையை தான் உணர்த்துன்னு சொல்கிறார். இதான காலங்காலமாக இருந்துக்கிட்டு இருக்குது. ஸ்ரீலங்காவை படைப்பிரிவே என்ன அவங்களுக்கு வேறு நாட்டோட சண்டையா இல்லை இந்தியாவோட சண்டையா, பக்கத்தில் யாராவது அவங்கள ஆக்கிரமிக்க வராங்களா? ஒன்றும் கிடையாதுல்ல. தமிழர்களை கொள்றதுக்கு தானே அந்த சிலங்களை இராணுவம் இருக்குது. இது ஏதோ புதுசாக கண்டுபிடிச்சது மாதிரி சொல்லிகிட்டு இருக்காரு. ஏதோ போருக்கு அப்புறம் தான் நடக்கிற மாதிரி சொல்கிறாரு சிவசங்கர மேனன். சரி, ரைட்டு. அப்புறம் புலிகள்லாம் அழிச்சிட்டிங்க, பிரபாகரன் யாருமே உயிரோடு இல்லை, அப்புறம் ஏன் இந்த பயம் சிங்கள அரசாங்கத்துக்குன்னு தெரியல. சிவசங்கர மேனனுக்கு ஏன் இவ்வளவு கவலை வந்ததுன்னு தெரியல. அடுத்து என்ன சொல்லிட்டு வரான்னு பார்ப்போம். The other post-war issue that worried India was civil-military balance after 26 years of civil war in Sri Lanka. அதுக்கப்புறம் அந்த சண்டைக்கு அப்புறம் இந்தியாவுக்கு என்ன மிகப்பெரிய கவலை இருந்துச்சுன்னா, அதாவது மக்களுக்கும் இராணுவத்துக்குமான பேலன்ஸ், அதுதான் மிகப்பெரிய கவலையாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாரு. திஸ் வாஸ் சால்வ்டு. இது என்ன ஆஸ்பெக்ட், அதாவது மக்களுக்கும் இராணுவத்துக்குமான எண்ணிக்கை இதை சொல்ல வராருன்னு நான் புரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தது. ஆனால் அடுத்தடுத்த வரியை பார்க்குறப்ப இது ஒரு மிலிட்ரிக்கும் சிவிலியன் அட்மினிஸ்ட்ரேஷனுக்குமானது அந்த மாதிரி வருது. This was solved expeditiously if unconventionally by shaking and imprisoning army chief சரத் பொன்சேகாவை சிறையில் அடைத்ததன் மூலமாக இந்த பிரச்சனை உடனடியாகவே தீர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாரு. பொன்சேகாஸ் பொலிட்டிக்கல் ஆம்பிஷன்ஸ் வேர் த ரியல் மோட்டிவ் பிகன் ராஜபக்சேஸ் ஆக்ஷன். அதாவது பொன்சேகாவோட அந்த நேரத்தில் ஆர்மிக்கு தலைமை வகித்த இலங்கை மிலிட்ரிக்கு தலைமை வைத்த சரத் பொன்சேகா உடனடியாக மிலிட்ரியில் அவங்க சிறையில் அடைச்சிட்டாங்க. அவருடைய அரசியல் ஆர்வம் தான் அதற்கு காரணம், மஹிந்த ராஜபக்சே அவரை சிறையில் அடைச்சதுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இருந்தாலும் எஃபெக்ட் ஆஃப் ரிமூவிங் ஹிம் வாஸ் டு டேக் அவுட் பாலிட்டிக்ஸ் அண்ட் விக்டோரியஸ் அண்ட் டாமினேரிங் மிலிட்ரி விச் got used to playing a role in national politics. அதாவது இதன் மூலம் என்ன ஆச்சுன்னா, அதாவது இலங்கை தேசிய அரசியலில் மிகவும் ஒரு பங்கு செலுத்திய வெற்றி பெற்ற இந்த இராணுவத்தோட வைபாகத்தை இராணுவத்தோட ஒரு ஒரு இன்ஃப்ளூயன்ஸை சரத் பொன்சேகாவை ஜெயிலில் போட்டதன் மூலியமாக ஒட்டுமொத்தமாக அதை இல்லாதொழிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாரு. Rajapaksa have effective command of the army to his brother Gotabaya Rajapaksa, a former military officer who was the defense secretary. அதாவது மிலிட்ரியோட எஃபெக்டிவ் ஃபுல் கமாண்டையும் கோத்தபாய ராஜபக்சேக்கு மஹிந்த ராஜபக்சே கொடுத்துட்டாரு. அவர் தான் இந்த சண்டை அப்போ பாதுகாப்பு செயலாளர் இருந்தார் அப்படின்னு சொல்கிறாரு. கோத்தபாயா வாஸ் it was no secret. Gotabaya was already determining all significant postings and military decisions during the last few years of the war அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது கடைசி சண்டையில் கோத்தபாயா தான் முக்கியமான மிலிட்ரி பதவிகளை அவர் தான் போட்டார், நிறையா டிசிஷன் அவர் தான் எடுத்தார். அதனால் இஸ் நாட் சை ஆஃப் கிளைமிங் கிரெடிட் ஃபார் விக்ட்ரி. அவர் இந்த இராணுவ வெற்றி கிளைம் பண்ணுறதுக்கு ஒன்றும் வைக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆஸ் த புக் கோட்டாஸ் வார் மேக் இட் கிளியர். அவருடைய கோட்டாஸ் வார் அப்படின்ற புத்தகத்தில் சொன்னது மாதிரி இந்த சண்டைக்கு கோத்தபாயா கிளைம் பண்ணுறதில்ல. இந்த மிலிட்ரி வெற்றி, அதாவது புலிகளை தோற்கடித்ததற்கான வெற்றியை கிளைம் பண்ணுறதுக்கு கோத்தபாயாவுக்கு எந்தவித தயக்கமும் தேவைப்படலை அப்படின்னு சொல்கிறாரு. ஐ ஃபவுண்ட் தட் டிஃபென்ஸ் செக்ரட்டரி கோத்தபாயா ஹேட் கிளியர் வியூ ஆஃப் ஸ்ரீலங்காஸ் இன்ட்ரெஸ்ட், ஒன் தட் வாஸ் கம்ஃபர்டபுள் வித் அதர்ஸ். அதாவது பாதுகாப்பு செயலாளர் கோத்தபாயா ராஜபக்சே ஸ்ரீலங்காவுக்கு ஸ்ரீலங்கன் நலன்களில் அவருக்கு ஒரு தெளிவான பார்வை இருந்தது. அது எங்களுக்கு ரொம்ப வசதியாக இருந்தது, எங்களுக்கு அது பொருந்தி போகக்கூடியதாக இருந்தது, அதாவது இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. Immediately after the war, he assured the Indian Troika about the nature of Sri Lanka's defense relationship in India.
அது வந்து வார் முடிஞ்ச உடனே வந்து கோத்தபய ராஜபக்ச இந்தியாவோட அந்த ட்ரைக்கான அந்த 3 பேர் எம்கே நாராயணா, சிவசங்கர மேனன், விஜய் சிங் இவங்க 3 பேருக்கும் வந்து அதாவது இந்த வாரை வந்து நடத்துறதுல ஸ்ரீலங்கன் ட்ரைக்காவும் அதாவது பசில் ராஜபக்ச, லலித் யுரத்துங்க, கோத்தபய ராஜபக்ச இந்த சைடு இவங்க 2 பேரும் சாணா இந்த மூவர் கூட்டணி அதாவது மொத்தம் 60 கூட்டணி இந்த பக்கம் 3 அந்த பக்கம் 3 இவங்க தானே அந்த சண்டை நடத்தினாங்க. இந்த இந்திய தரப்பு மூவர்கிட்ட வந்து கோத்தபயா வந்து ஒரு உறுதிமொழி கொடுத்துருந்தாரு. அதாவது எந்த மாதிரியான ஸ்ரீலங்கா ரிலேஷன்ஸ் வந்து சைனாவோட ஸ்ரீலங்காவோட மிலிட்ரி பாதுகாப்பு உறவு எந்த மாதிரி இருக்குன்றதை பற்றி ஒரு அசூரன்ஸ் கொடுத்துருந்தாரு. அண்ட் ஹெல்ப்டு இந்தியாஸ் கம்பெனிஸ் ரீஎண்டர் அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் கொலம்போ. அதாவது இந்திய கம்பெனி வந்து இந்திய கம்பெனிகள் வந்து கொழும்பு திரும்ப வந்து அதாவது கொழும்போட ரீகன்ஸ்ட்ரக்ஷனுக்கு உதவுறதுக்கான எல்லா உதவியும் வந்து உதவியும் செஞ்சார் கோத்தபய ராஜபக்சன்னு சொல்கிறார். செக்யூரிட்டி வாஸ் கோத்தபயா சோல் ப்ரீ ஆக்குபேஷன். அதாவது வந்து பாதுகாப்பு மட்டும்தான் கோத்தபயாவோட ஒரு மிகப்பெரிய ஆர்வமாக இருந்தது, அவருடைய அக்கறையாக இருந்தது. விச் மேட் ஹிம் சென்சிட்டிவ் டு இந்தியாஸ் கன்சர்ன். அது வந்து இந்தியாவோட கன்சர்னை வந்து அவர் உணர்ந்து கொள்றதுக்கு உதவியது அப்படின்னு சொல்கிறாரு. while his brother Mahinda was much more compliant with Chinese demands. அதாவது ஆனால் அவருடைய அண்ணன் மஹிந்த ராஜபக்ச பிரசிடெண்ட் அவர் வந்து சைனாவோட டிமாண்டுக்கு வந்து ஒத்து போனார். ஹேவிங் பில்ட் பொலிட்டிக்கல் மிஷின் அண்ட் சைனீஸ் மினி. அவருடைய பொலிட்டிக்கல் மிஷின் அரசியல் இயந்திரத்தை வந்து அரசியல் பவர் அதாவது அரசியல் கட்சி இல்லை அரசியல் அதிகாரத்தை வந்து சைனாவோட பணத்தை வச்சு பில்ட் பண்ணார் அப்படின்னு சொல்கிறார். பேசிக் அசூரன்ஸ் தட் கோட்டபாயா அண்ட் மோர் ரிலக்டன்ட்லி மஹிந்தா ராஜபக்ச கேவ் அஸ் வேர் தட் இந்தியாஸ் செக்யூரிட்டி இன்ட்ரெஸ்ட் would be respected and that there would be no surprises in ஸ்ரீலங்காஸ் ரிலேஷன்ஸ் வித் சைனா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது வந்து கோத்தபாயா கொடுத்த அடிப்படை உறுதிமொழி, அது மாதிரி மஹிந்த ராஜபக்ச தயக்கத்துடன் கொடுத்த உறுதிமொழி, அதாவது இந்தியாவுக்கு கொடுத்த உறுதிமொழி வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நாங்கள் இந்தியாவோட பாதுகாப்பு நலன்களை வந்து நாங்கள் மதிப்பளிப்போம். ஸ்ரீலங்கா சைனா ரிலேஷன்ஷிப்பில் வந்து எந்த மிகப்பெரிய ஆச்சரியமும் நிகழ்ந்துடாது, அது வளமை போல தான் இருக்கும், இந்தியாவுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்போம் அப்படின்ற லெவலில் வந்து 2 பேரும் சொல்லியிருந்தாங்கன்னு சொல்கிறாரு. In detailed conversation, I was assured that there would be no permanent Chinese military presence in Sri Lanka and that Sri Lanka would look to India for most of its military training and intelligence needs. அதாவது வந்து தனிப்பட்ட ஒரு உரையாடலில் வந்து எனக்கு வந்து உறுதிமொழி கொடுத்தாங்க. சைனாவில் வந்து அதாவது இலங்கை இராணுவத்தினுடைய நிரந்தர பிரசன்னம் இருக்கவே இருக்காது. அதாவது மிலிட்ரி ட்ரைனிங்காக இருக்கட்டும், புலனாய்வு தேவைகளுக்காக இருக்கட்டும், நாங்கள் இந்தியாவை தான் சார்ந்திருப்போம் அப்படின்னு சொல்லி உறுதிமொழி வந்து எனக்கு கொடுக்கப்பட்டதுன்னு சொல்கிறாரு. அதாவது சிவசங்கர மேனனுக்கு இந்தியாவுக்கு மஹிந்த ராஜபக்சவும் கோத்தபய ராஜபக்சவும் கொடுத்தாங்கன்னு சொல்கிறாரு. These assurances were respected in practice by the Sri Lankans until May 2014. மே 2014 வரைக்கும் இந்த உறுதிமொழியை வந்து அவங்க கடைப்பிடிச்சாங்க இலங்கை அரசாங்கம்னு சொல்கிறாரு. அட் நோ ஸ்டேஜ் வாஸ் எக்ஸ்க்ளூசிவிட்டி சவுட் ஆர் ப்ராமிஸ்டு. எந்த தருணத்துலேயும் வந்து எக்ஸ்க்ளூசிவிட்டி நீங்கள் எங்கிட்ட தான் வந்து ஆகணும், இந்தியாவிட்ட தான் ஸ்ரீலங்கா இதுக்கு வந்து ஆகணும் அப்படின்ற ஒரு தனி உரிமை வந்து நாங்கள் கேட்கல எந்த இடத்துலையும் அப்படின்னு சொல்கிறது. அண்ட் ரியலிஸ்டிக்கலி ஸ்பீக்கிங் இட் would be unreasonable to expect exclusivity. உண்மையாக பார்த்தா இந்த தனித்துவத்தை வந்து இந்த நாடு நீங்கள் எங்கிட்ட தான் இதை வாங்கணும், எங்களை தான் சார்ந்திருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. இது வந்து சிவசங்கர மேனன் சொல்லித்தான் சொல்லணுமா? எந்த ஒரு சாவரின் பவரும் அப்படித்தானே வந்து சொல்லுவாங்க. இப்போ சவுத் கொரியாவில் பார்த்தீங்கன்னா, சவுத் கொரியா மாதிரி நாட்டில் அமெரிக்காவோட மிலிட்ரி தளம் இருக்குது. அவங்களோட நிரந்தரமாக அமெரிக்காவுக்கு ஒரு அது பேஸாக இருக்குது, அவங்களோட இருக்குது. சவுத் கொரியாவுக்கும் இப்போ நார்த் கொரியாவோட நிறையா த்ரெட்ஸ்லேருந்து பாதுகாக்கிறதுக்கு அமெரிக்கன் மிலிட்ரி வந்து தேவைப்படுறதா இருக்குது. இல்லை அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் இவங்க வச்சுருக்காங்க. அந்த மாதிரி கண்டிஷனை அமெரிக்காவும் மெயின்டைன் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ வந்து அந்த மாதிரியான எந்தவித ஒரு எக்ஸ்டர்னல் த்ரெட்டும் இலங்கைக்கு இல்லாத ஒரு நேரத்தில் இலங்கை வந்து எப்படி எக்ஸ்க்ளூசிவிட்டி கொடுக்கும், இதை வந்து சிவசங்கர மேனன் சொல்லி தான் வந்து தெரியணுமா என்ன?
அப்புறம் வந்து ஃபார் ஸ்ரீலங்கா as for India's other smaller neighbors, using China to get India to pay attention and invest in the relationship, and using India to get Chinese investment and support is a productive strategy. எம்பிரிக்கலி ப்ரூவன் இன் த பாஸ்ட். அதாவது வந்து இந்தியா பக்கத்தில் இருக்க ஸ்ரீலங்கா மாதிரியான சின்ன அண்டை நாடுகளுக்கு வந்து இந்தியாவை பயன்படுத்தி சைனீஸ் அட்டென்ஷனை இந்தியாவை பயன்படுத்தி சைனீஸ் அட்டென்ஷனை எடுத்து அதன் மூலம் பலன்களை பெறுகிறது. இந்தியாட்ட வந்து சைனாவை காட்டி அட்டென்ஷனை சீக் பண்ணி உதவி வாங்குறது. இது வந்து ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு பயனுள்ள ஸ்ட்ராட்டஜியாக தான் இருக்குது. அதாவது ஸ்ரீலங்கா வந்து சைனாட்ட இந்தியாவை சைனாட்டையும் காட்டி பலன் பெறுதில்லை, அந்த விஷயத்தை சொல்கிறாரு. இது வந்து அவங்களுக்கு வந்து பயனுள்ளதுன்றது வந்து பழங்கால எப்போவுமே ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் வந்து இந்திரா காந்தி வந்து இந்த மாதிரி சூழ்நிலை வரக்கூடாதுன்னே வந்து இந்திரா காந்தி புலிகளை வளர்த்து விட்டாங்க, நிறையா விஷயங்கள் செஞ்சாங்க. அவங்க உயிரோடு இருந்தால் தமிழ் இளமே மலர்ந்துருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த இது வந்து ராஜீவ் காந்திக்கும் இல்லை, அதுக்கு இவங்களுக்கும் அந்த சோனியா அம்மா வழிநடத்தலில் வந்த காங்கிரஸ் சங்கத்துக்கு இல்லை. இந்த முட்டாள்கள் தான் வந்து இந்திய ராஜேந்திர நலன்களை வந்து அடகு வச்சுக்கிட்டு இப்போ உட்காந்து இப்போ இந்தியா வந்து சைனீஸ் ஐயோ அந்த கப்பல் வருதா ரிசர்ச்சுக்கு தானே வருது, வராதன்னு சொல்கிறோம். நம்ம சொல்கிறோம் சைனாக்காரர் ரிசர்ச்சுக்கு தான் வருதுங்கிறான். இலங்கை அரசாங்கம் வந்து அனுமதிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேறு வழி இல்லை, ஏன்னா கடன் பட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையை உருவாக்குனது யார்? இந்திரா காந்தி மாதிரி லீடர் வந்து இந்த மாதிரி நிலைமை உருவாக்குனாங்களா? இது நீங்கள் ஒருத்தரை பழி எடுக்கணும், பிரபாகரன்ற ஒரு தனி மனிதனை பழி எடுக்கணுன்றதுக்காக நீங்கள் இந்திய அரசாங்கம் செஞ்ச வேலை தானே. அதுதான் இந்த நிலைமையில் வந்து நிற்கிது. ஃபார் இந்தியா நாட் டு ரெகனைஸ் அண்ட் டீல் வித் திஸ் ஃபேக்ட் ஆஃப் இன்டர்நேஷ்னல் லைஃப் வுட் பி ஃபூலிஷ். அதாவது இந்த மாதிரி அண்டை நாடுகள் வந்து ஒரு நாட்டை இன்னொரு நாட்டை காமிச்சு இந்த மாதிரியான பலன்களை பெற்றுக்கொள்கிற இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து புரிஞ்சுக்கலைன்னா இது வந்து ஒரு முட்டாள்தனம். இந்தியா புரிஞ்சுக்கலைன்னா அது முட்டாள்தனமே அமையும்னு சொல்கிறாரு. சரி, ஓகே. அதை புரிஞ்சுக்கிட்டதுனால தானே இந்திரா காந்தி அந்த நிலைப்பாடை எடுத்தாங்க. வாஜ்பாய் கவர்மெண்ட் ஓரளவுக்கு காங்கிரஸ் டீல் பண்ண மாதிரி டீல் பண்ணாமல் வேறு மாதிரி டீல் பண்ணாங்க. அடுத்து வந்து என்ன சொல்ல வர்றாருன்னா, the Sri Lankan civil war is one of the few instances I can think of where terrorism but not separatism was successfully eradicated by purely military means. அதாவது ஸ்ரீலங்கா வாரில் மட்டும்தான் அதை கேபிட்டல் லெட்டரில் சொல்லியிருக்காரு. அதுதான் வந்து அது ரொம்ப ஒரு ரேரான தருணம். எதுக்குன்னா டெரரிசம் செப்பரேட்டிசம் இல்லை, பிரிவினைவாதத்தை இல்லை, தீவிரவாதத்தை வந்து மிலிட்ரியை வச்சு பியூர்லி மிலிட்ரியை வச்சு எராடிகேட் பண்ண ஒரே ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஸ்ரீலங்கா தான் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போவும் வந்து ஏன் வந்து சரி டெரரிசம்னே வச்சுக்குவோம், ஏன் அந்த டெரரிசம் வந்தது? அந்த பிரச்சனை நீங்கள் 13வது அமெண்ட்மெண்ட்டுன்னு சொன்னீங்க, அது 35 வருஷமாக வச்சு நடக்கலைன்னு சொல்கிறீங்க. இவ்வளோ பெரிய விஷயங்கள் கண்கூட இருக்குது. சிவசங்கர் மேனனுமே இந்த இதில் சொல்கிறாரு. அப்படி இருந்தும் வந்து ஏன் வந்து திருப்பி இந்த டெரரிசம் இதெல்லாம் ஏன் சொல்ல வர்றாருன்னா, இது திருப்பி என்ன சொல்கிறது, பலி எடுக்கிற எண்ணத்தை தவிர வேறு எதுவுமே இதில் இல்லை. இந்திய நலன்களுக்காகலாம் இவங்க செய்யலை. இட் இஸ் ஒரு தமிழனாக மட்டும் இல்லாமல் அதாவது வந்து ஒரு ஒட்டுமொத்த இந்தியாவில் இந்திய நலன்கள்னு பார்த்தாலும் இவங்க செஞ்சது வந்து ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனம், ஒரு இந்தியாவுக்கு செஞ்ச ராஜேந்திர துரோகம் தான். It is arguable that some brutality was inevitable in the war of this kind. இந்த மாதிரி வாரில் வந்து நிறையா வந்து ஒரு கொடூரத்தன்மை வந்து தேவைப்படுது. Against a violent terrorist group that had shown no qualms about terrorizing its own people. அதாவது வந்து அவங்க ஓன் பீப்புளையே வந்து பயமுறுத்தி வச்சிருந்த ஒரு டெரரிஸ்ட் குழுக்கு எதிராக இந்த மாதிரியான கொடூரத்தன்மையை பயன்படுத்த ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் வந்து பிசிக்கலி எலிமினேட்டிங் ஆல் இட்ஸ் பொட்டன்ஷியல் அட்வைசரிஸ் தமிழ் ஆர் சிங்கள. அதாவது தமிழர்களோ சிங்களோ அவங்க எதிரிகளையும் அழித்து மக்களையும் பயமுறுத்தி வச்சுருந்த ஒரு தீவிரவாதி குழுவான புலிகள் அப்படின்னு சொல்கிறார். அவங்களை அழிக்கிறதுக்கு எந்த கொடூரத்தன்மை வந்து சண்டையில் வந்து கொடூரத்தன்மை தேவைப்படுதுன்னு சொல்கிறாரு. சரி, ரைட்டு, புலிகள் அழிக்க கொடூரத்தன்மை தேவைப்படுது. மக்களும் இருந்தாங்கல்ல, நீங்கள் மக்கள் காஸ்ட்டெல்லாம் பார்க்காம எவ்வளோ சாகிறாங்கன்னு பார்க்காம ராஜபக்சேயும் கன்சிடர் பண்ணல. நீங்களும் உங்கள் வாரத்தான ராஜபக்சே நடத்தினார்,
இந்தியாவின் வாரத்தால் நான் நடத்தினேன்னு சொல்கிறார் ராஜபக்ச. அந்த மாதிரி தானே நீங்கள் பண்ணீங்க. அதை வந்து சப்பக்கட்டு சொல்லி இப்போ அந்த மக்கள் சாவு, இந்த போரோட புரூட்டாலிட்டிக்கு வந்து இவர் வந்து ஒரு ஜஸ்டிஃபை பண்ணுறாரு சிவசங்கர மேனன். என்ன எடுத்தாலும் புலி, எதுக்கு எடுத்தாலும் புலிகள் தான் காரணம். ஒரே ஒரு காரணம் என்னன்னா புலி, அவ்வளோதான். இண்டீடு இல்லையா? ஒன் மஸ்ட் லாஜிக்கலி ஆஸ்க் கொஸ்டின், would on at earlier adoption of more brutal methods the last 30 months of the war would have brought an earlier end and actually have saved lives and minimized the war's deleterious effect. இந்த மாதிரியான இந்த சண்டையில் கிடச்ச புரூட்டாலிட்டியை இதுக்கு முன்னாடியே பயன்படுத்தியிருந்தால் இன்னும் மக்கள் சாவெல்லாம் தடுத்துருக்கலாம்ல அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருதா இல்லையா அப்படின்னு கேட்டுக்காரு. அப்புறம் ப்ராக்கெட் சொல்லிக்கார், திஸ் இஸ் அ ரிகரிங் ப்ராப்ளம் இன் ஸ்டேட் கிராஃப்ட். இட் இஸ் ஆல்சோ த ஸ்ட்ராங்கஸ்ட் சர்டிஃபிகேஷன் ஃபார் யூஸ் ஆஃப் அட்டாமிக் வெப்பன்ஸ் இன் வேர்ல்டு வார் 2. அடுத்த பேரழிவை தடுக்கிறதுக்காகத்தான் அந்த 2ஆம் உலகப் போரில் இந்த அணு ஆயுதம் பயன்படுத்துறதுக்கான ஜஸ்டிஃபிகேஷனாக இதுதான் சொல்கிறாங்க. எப்படி ப்ரூட்டலாக போயாவது மக்களை கொன்னாவது சண்டையை நிறுத்தணும் அப்படிங்கிறது தான் வந்து 2ஆம் உலகப் போரோட அந்த அணு ஆயுதத்தை பயன்படுத்தினதுக்கு இது அதே ஜஸ்டிஃபிகேஷன் தான் இங்கேயும் சொல்லி கொண்டு வராரு இவர். 2ஆம் உலகப் போர் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆக்கிரமிக்கிற யுத்தம். இது வந்து அது மக்களை வந்து விடுவிக்கிறதுக்காக அவங்க இப்போ அது தீவிரவாதமாக என்ன வேணாலும் நம்ம சொல்லிட்டு போகலாம். அது அவங்களுடைய சுதந்திர யுத்தம். இதுக்கும் உலகப் போரையும் கம்பேர் பண்ண முடியுமா? சரி, உலக பவரெல்லாம் சேர்ந்து புலிகளோட சண்டை போட்டதுனால அப்படி சொல்கிறார் போல் சிவசங்கர மேனன் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். சரி, த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எட்வர்டு லுட்வாக் argues that there are situations in which one should give war a chance. அதாவது எட்வர்டு லுட்வார்க்ன்ற ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து சொல்கிறான்னா, அதாவது வந்து சில சுச்சுவேஷனில் வந்து வாருக்கு நம்ம வந்து வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாராம். ஸ்ரீலங்கா ஒன் ஆஃப் தம், அதுதான் ஸ்ரீலங்கா வந்து அதில் ஒன்று. வேர் பீஸ் பில்டிங் எஃபர்ட் அண்ட் இன்டர்நேஷ்னல் மீடியேஷன் ஒன்லி prolonged அண்ட் worsened the agony. அதாவது வந்து இன்டர்நேஷ்னல் மத்தியஸ்தம் வந்து ஸ்ரீலங்காவில் வந்து சோகத்தை வந்து வாரையும் சோகத்தையும் எக்ஸ்டெண்ட் பண்ணத்தான் செஞ்சுருக்குன்னு சொல்கிறாரு. அந்த இன்டர்நேஷ்னல் அகௌண்ட் நீங்கள் சொல்லி, சரி இன்டர்நேஷ்னல் நீங்கள் 13 சட்ட திருத்தத்தையே உங்களால் வந்து இவ்வளோ பவராக வந்து இது பண்ண முடியல. எத்தனையோ பேச்சுவார்த்தையில் எந்தவித கமிட்மெண்ட்டையும் சிங்கள அரசாங்கம் வந்து பண்ணலை. இன்றைக்கு வரைக்கும் அதே நிலைமை திருப்பி இதே சொல்ல வேண்டியதாக இருக்குது. அப்போ திருப்பி வந்து இன்டர்நேஷ்னல் மீடியேஷன் எந்த பங்கு வகிக்கணும்னா, நீங்கள் ஒரு தரப்பே போட்டு அமைக்கிக்கிட்டு இருந்தீங்கன்னா கேட்டால் தமிழ்நாட்டில் செப்பரேட்டிசம் வந்துடும் சொல்லுவீங்க. எவ்வளோ ஒரு அநியாயம்! எழுதுறதையாவது ஒரு நியாயம் வேண்டாமா? These are difficult counterfactuals that go against the grain of liberal thinking, but they do not appropriate to Sri Lankan case. பட்டு அதாவது வந்து இதுக்கு கவுண்டர் ஆர்கியூமெண்ட்டும், there are difficult to counter factuals that go against and grain of liberal thinking. அதாவது ஒரு சுதந்திரமான சிந்தனைக்கு எகென்ஸ்டாக இந்த விஷயங்கள்லாம் இருந்தாலும் கூட இது வந்து ஸ்ரீலங்காவுக்கு கேஸில் வந்து இது அப்ரோப்ரியேட்டாக இருக்குது. அதாவது வந்து புரூட்டாலிட்டியை பயன்படுத்தி சண்டையை முடிக்கணுங்கிறது. அப்போ இவங்க மனநிலை எப்படி இருந்திருக்கு அப்படின்றத வந்து இதில் பூரா வந்து இந்திய அரசினுடைய அந்த நேரத்தில் 2009 அவங்க ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு, முக்கியமாக சிவசங்கர மேனன் மாதிரி ஆளுங்களோட கொடூரத்தன்மையை தான் இந்த 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 புத்தகம் பூராமே நம்மளால் படிக்க முடியுது. நல்லது, நன்றி. மிச்சத்தை அடுத்த பகுதியில் பார்ப்போம்.